கர்த்தர் உன்னை பிரிக்கும் போது, when God sets you apart, சில நேரங்களில் கர்த்தர் ஒரு கூட்டத்திலிருந்து, சில ஜனங்களிடத்திலிருந்து, இல்ல சில இடத்துல இருந்தோ, இல்ல ஒரு கம்யூனிட்டில இருந்தோ கர்த்தர் நம்மளை பிரிக்கிறாரு. சில நேரத்தில் பிரிக்கும் போது, ஆண்டவரே ஏன் ஆண்டவரை பிரிச்சிங்க? am I not fit for this place? நல்லா தானே இருந்தோம், ஏன் ஆண்டவரை இங்க பிரிச்சிங்கன்னா? பிரிப்பதற்கான காரணமே, when God separates you, he wants to set you apart. உன்னை ரிஜெக்ட் பண்ணதுனால கர்த்தர் பிரிக்கவில்லை, உன்னை ப்ரிப்பேர் பண்றதுக்காக கர்த்தர் சில இடங்கள்ல இருந்தோ, சில ஆட்கள் இருந்தோ நம்மளை பிரித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா this particular place or this particular group of people are pulling you backwards. உன் வாழ்க்கையை பின்னாடி இழுத்துக்கொண்டு உன் நோக்கத்தை நிறைவேற்ற மாதிரி கர்த்தர் கொண்டு போகிற இடத்துக்கு நீ போகாதபடி என்ன பண்றாங்க? ஒரு கூட்டமோ ஒரு இடமோ உன்னை அப்படியே பின்னாடி இழுப்பதனாலேயே கர்த்தர் அங்கிருந்து உன்னை எடுப்பதற்கான காரணமே, it is not just about separation, it is all about elevation in your life. கர்த்தர் உன்னை உயர்வதற்காகவே கர்த்தர் இன்றைக்கு உன்னை பிரிக்கிறார். that's why he is setting you apart. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிலருக்கு நம்மளுக்கு அது ஒரு பிடிக்காத விஷயம். என்ன ஆண்டவரே நல்லா இருந்தது பிரிச்சிட்டீங்க. எத்தனை பேர் வாழ்க்கையில் பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? காதலில் பிரிக்கப்பட்டிருக்கலாம், பிரிக்கப்பட்ட காதலர்களாக இருக்கலாம், சரியா? ரைட்? இல்ல வேலை ஸ்தலத்தில் பிரிக்கப்பட்ட கொலீக்ஸாக இருக்கலாம், பிரிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கலாம். God actually sets us apart because he wants to make sure that we stand out for him. கர்த்தர் நம்மளை பிரிப்பதுக்காக இந்த கூட்டத்தோட கூட்டமா இருந்தா நீ மிஸ் ஆயிடுவ. நீங்க இந்த டைமண்ட்ஸ்லாம் எடுக்கிற ப்ராசஸ் நீங்க பார்த்துக்கிறீங்களா தெரியல. இங்க டைமண்ட்ஸுக்கு செப்பரேஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று சொல்றாங்க. என்னன்னா, இந்த வைரக்கல்லை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக பல கல்லுகளோட இந்த வைரக்கல்லும் மிக்ஸ் ஆகிருக்குமா. அப்போ இந்த கல்லுல இருந்து பார்த்தீங்கன்னா அதை செப்பரேட் பண்ணும்போது இந்த கல்லெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, பல கல்லுகள் இருந்தாலும் அந்த கல்லெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வைரத்தை தனியாக எடுப்பாங்களா. அப்போ இந்த வைரம் யோசிக்கும், என்னடா ஒருவேளை நம்ம சின்ன கல்லாக இருக்கிறோம்னு நம்மளை தனியாக ஒதுக்கிட்டாங்களா, இல்ல இந்த கல்லெல்லாம் கலர் கலராக இருக்குது, நம்ம ஒன்றும் ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிறோம் நம்மளை ஒதுக்கிட்டாங்களா, நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லையா, இந்த கூட்டமாக இருந்த கல்லுலேருந்து நம்மளை தனியாக ஒதுக்கிட்டாங்கன்னா அந்த வைர வியாபாரிக்கும் அந்த டைமண்ட் மர்ச்சன்ட்டுக்கு தான் தெரியும், எப்பா உனக்கு அவங்க கூட இருந்தா அதுவும் கூட சேர்ந்து உன் வேல்யூ போயிடும், உன் வேல்யூ ஜாஸ்தி, அதனால தான் உன்னை தனியாக எடுத்துருக்கிறேன். உன்னை தனியாக எடுத்ததுக்கான காரணம் உன்னை பாலிஷ் போகிறேன், நீ ஷைனாக போகிற, உனக்கு வேல்யூ ஜாஸ்தியாக இருக்க போது நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ இங்கேயும் இருக்க வேண்டிய ஆள், அதனால தான் உன்னை இந்த கல்லுங்கள இருந்து உன்னை செப்பரேட் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு I want to tell you, if God is separating you from other people, it means you are a diamond. எத்தனை பேர் சொல்லுங்க, I am a diamond? Hallelujah. இது ரியல் டைமண்ட் இல்லை, பட் இருந்தாலும் அடுத்த இல்லஸ்ட்ரேஷனுக்கு கர்த்தர் ரியல் டைமண்டை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Right. The book of Daniel. Who's the author? தானியேலின் புத்தகத்தை எழுதுனது வேற யாரும் இல்லை, தானியேல் தான். சரியா? ஒரு பெரிய சயின்ஸ் கிடையாது பின்னாடி, டானியல் தான் எழுதிக்கிறாரு. சரியா? அவர் எழுதின டைம் வந்து பார்த்தீங்கன்னா 530 BC. நெபுகாத்நேசரால பாபிலோனுக்கு எருசலேம்லேருந்து எடுத்துக்கொள்ள போடப்பட்டவர். நிறைய தரிசனங்களை பெற்றுக்கொண்டார். அதுவும் பார்த்து from 605 to 530 BC he received a lot of visions. Daniel lived around 85 to 90 years. 85 ல 90 வயசு வரைக்கும் தான் தானியேல் வாழ்ந்தார். The book of Daniel was written in 2 languages. ரெண்டு மொழிகளில் எழுதப்பட்டிருக்குது. நம்ம எல்லாம் either we read it in English, Tamil or Telugu in our language, but then the book of Daniel is actually written in 2 languages. ஒன்னு Hebrew, இன்னொன்னு Aramaic. The first chapter was written in Hebrew. சரியா? எங்க அந்த first chapter Hebrewல எழுதப்பட்டிருது. 8 to 12 Hebrew, ஆனா 2 to 7 Aramaic. ஏனா 2 to 7 எழுதும்போது he was in Babylon. சரியா? So இந்த ரெண்டு லாங்குவேஜஸ்க்கு யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, both these kinds of audience should understand. Okay, the people in Babylon also should understand, the people in Jerusalem, the Jews also should understand. அதனால ரெண்டு லாங்குவேஜ்ல இது எழுதப்பட்டிருக்குது. In terms of the book, amidst all the major prophets, Daniel is also a major prophet. இருக்கிற major prophetsல okay, Ezekiel book பெருசு, Isaiah book 66 chapters, ஆனா Daniel மட்டும் தான் 12 chapters. major prophetல 12 chapter இருக்குதா, ஆனா big visions, பெரிய பெரிய காரியங்கள். ஒரு டைனாஸ்டிக்கு அப்புறம் அடுத்த டைனாஸ்டி எப்போ வரப்போது, ஆன்டி கிரைஸ்ட் எவன் வருவான், எப்படி இருக்கும், லார்ட்ஸ் கமிங், இது எல்லாமே டேனியல் புக் இருக்கு. அடுத்தது வந்து லாமெண்டேஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் எழுதப்படும் போது பேக் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரானிக்கல்ஸ் இஸ் த பேக் ரெஃபரன்ஸ் ஆஃப் த புக் ஆஃப் டேனியல். தானியேல் பாபிலோன்ல இருக்கும்போது who were the kings in Jerusalem? Jehoash, Jehoiakim, Jehoiachin, Zedekiah, and then finally Cyrus takes over. அடுத்தது தானியேல் தீர்க்கதரிசியா இருக்கும்போது who were his other counterparts? our colleaguesலாம் யாரு? who are the other prophets who lived when Daniel lived? தானியேல் உயிரோடு இருக்கும்போது மற்ற தீர்க்கதரிசிகள் யார் உயிரோடு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா
ஜெரமியா இருந்தாரு, ஹாபக்குக் இருந்தாரு, எசேக்கியேல் இருந்தாங்க. இவங்க எல்லாம் parallel they were also prophesying, some to Judah, some to Samaria, some in captivity. Next, மூணு விதத்துல தானியேலின் புத்தகம் பிரிக்கப்பட்டிருக்கு. First chapter talks about the personal history, எங்கிருந்து தானியேல் கொண்டு வந்தாரு, personal history. Then chapters 2 to 7 talks about visions, 6 பிக்சர்கள், okay, 6 pictures. 8 to 12 talks about the prophecies of Daniel vision. So this is the background of the book of Daniel. இதுதான் background. My first point for today is, நான் chapter wise நான் போறேன். Every sermon I go chapter wise. And churchல வந்து பாத்தீங்கன்னா வாரம் ஏதோ எங்கேருந்தோ வந்து பேச மாட்டோம். We always follow a sermon series, okay? Last year மட்டும் பாத்தீங்கன்னா we did battles and blessings, we did why me, we did again, we did let go, we did 4-month series. இந்த வருஷம் we are starting with unreal. My first point for today is, you could be out of place but not out of his plan. Okay, I want to tell you something again. You could be out of place but not out of his plan. நீ இடம் மாறி இருக்கலாம், ஆனா அவர் திட்டம் மாறவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இங்க பாருங்க, இந்த புக் ஆரம்பிக்குது Daniel chapter 1 verse 1 to 14 வாசிங்க. 1ல இருந்து 14. 1ல இருந்து 4 சாரி. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். So Nebuchadnezzar conquered Jerusalem and he also took some sacred objects from the Lord's temple. அதுக்கப்புறம் அவன் அந்த பாத்திரங்களை சினேயா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களில், இத கொஞ்சம் நல்லா கவனிங்க, when this guy deported, சிலர்லாம் வந்து இவன் கிட்னாப் பண்ணி கேட்டுவா கூட்டிட்டு போன ஆட்கள் எப்படி ஆட்பட்ட ஆட்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனத்துல அவன் யாரெல்லாம் கூட்டி போனா, ஸ்ட்ராங், ஹெல்த்தி, குட் லுக்கிங் and good looking young men. They were well versed in all languages, all branch of learning, gifted with knowledge, good judgment, suited to serve in the royal palace. தமிழ்ல எப்படி போட்டுருக்கு? ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும். அதாவதுங்க நீங்க நல்லா ஞாபகம் பாருங்க, the people who are currently being transported and displayed are special people. சொல்லுங்க, special people. சாதாரண ஆட்களை அவன் தூக்கல. சொல்லுங்க, ஸ்பெஷல் பீப்புள். நல்லா சொல்லுங்க. ஐயா, இன்னைக்கு உங்களை ஒரு இடத்துல இருந்து தூக்குறாங்கன்னா, உங்களை டார்கெட் பண்றாங்கன்னா, இட் மீன்ஸ் யூ ஆர் ஸ்பெஷல். சொல்லுங்க, யூ ஆர் ஸ்பெஷல். ஸ்பெஷல் ஆகிறவங்களாம் கையை வச்சு சொல்லுங்க, ஐ ஆம் ஸ்பெஷல். அதனாலேயே என்னை டார்கெட் பண்றாங்கப்பா. என் வீட்டில் என்ன டார்கெட் பண்றாங்க, என் ஆஃபீஸில் என்ன டார்கெட் பண்றாங்க, ஏன்னா நானே ஸ்பெஷல். So they've taken them to Babylon. சரியா? ஒரு இடத்துல இருந்து they're moving him to a different place. அத நல்லா யோசிச்சு பாருங்க. It was not a place of choice. தானியேலுக்கு எப்பா choose the best answer மாதிரி 4 லொகேஷன் கொடுத்து, do you want அண்ணாநகர், அம்ஜிக்கரை, அம்பத்தூர் or அடையார் அப்படினா choose the best answer எல்லாம் கிடையாது. நேரா என்ன பண்ணாங்க, ராஜா ஆவியானவர் எங்க கூட்டிட்டு போறோம் அங்கதான். You don't have a place of choice. ரைட்டா? Probably Daniel was thinking, எனக்கு பிடிக்காத ஒரு இடத்துல என்ன கொண்டு வந்த. நெக்ஸ்ட், it was not a preferred position for Daniel. Daniel கூட்டி போய் எங்க வச்சிருக்காங்க, அடிமையாக தூக்கிட்டு போயிருக்காங்க. புரியுதா? So because he was displaced from a place, இருந்த இடத்துல இருந்து எருசலேம் அந்த பாபிலோன் கூட்டி போயிட்டாங்க. நெட்டு அது மட்டும் இல்ல, நான் நல்லா என் வீட்ல இருந்தேன், இப்ப நான் அடிமையா வச்சுக்கிறாங்க, என் பொசிஷன் வேற, என் இடம் வேற. So people think I cannot grow here. அடா, என் ஆண்டவர் திட்டம் அவ்வளவுதான் போலகுது, என் வாழ்க்கை திட்டம் அவ்வளவுதான் போலகுது, நான் என்னென்னமோ ஆகலான்னு ஜெருசலேம்ல யோசித்து வச்சிருந்தேன், ஆனா கொண்டு வந்து என்ன பாபிலோன்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க பத்தியா. But I want to tell you, dear children of God, you could be in a different place, but you are still in the plan of God. Out of place does not mean you're out of his plan. நீ எங்க இருந்தாலும், நீ பாபிலோன்ல இருந்தாலும், நீ அடிமைத்தனத்துல இருந்தாலும், கர்த்தர் அங்க உன்னை உயர்த்துவதற்காகவே கொண்டு போயிருக்கார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? I am in God's plan. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, I am in God's plan. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are in God's plan. அதனால பிடிக்காத இடத்திற்கோ பிடிக்காத வேலைக்கோ திடீர்னு இடம் மாற்றப்பட்டாலோ, புரியுதா, don't ever worry, you're out of God's plan.
பிகாஸ் திங்ஸ் லைக் திஸ் நம்மளுக்கு வந்து சில நேரத்தில் வந்து ஐயோ நம்மளுக்கு டவுட்டு கொண்டு வந்துடும். என்னன்னா நான் காட்ஸ் பிளானில் இருக்கிறா இல்லையானு தெரியல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூ ஹேவ் தீஸ் கார்டன்ஸ் விச் கம் அப் சடன்லி. பார்த்துருக்கீங்களா? இப்போ நிறைய பெரிய பெரிய பில்டர்ஸ்லாம் பில்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிரிகேடு அந்த மாதிரி பில்டர்ஸ்லாம் அவங்க பில்ட் பண்ணுற இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் பெரிய ஒரு கார்டன்லாம் வச்சுக்கிறாங்க. சரியா? இப்போ நான் கூட அவங்க பிரிகேடோட ப்ராப்பர்ட்டியை போய் பார்த்துட்டு வந்து நான் எங்கள் ஒரு YMCAக்காக போகும்போது ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனியை ஃபாரஸ்ட் உள்ள கட்டின மாதிரியே வச்சுருக்காங்க. எங்கேந்திர இதெல்லாம் வளர்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை இதுவும் வளர்க்க மாட்றாங்க. ஒரு இடத்துல இருக்கிற மரத்தை அப்படியே தூக்கி அப்ரூட் பண்ணி செடியை தூக்கி அப்படியே கொண்டு வந்து இன்னொரு இடத்துல வச்சிடுறாங்க. அது அந்த இடத்துல இருந்ததை விட இந்த இடத்துல இன்னும் பெட்டராக இருக்குது. பட் when the tree is being uprooted from a place, அங்கேருந்து வேரோட பிடுங்க போடும்போது பார்க்கணும்லாம் யோசிச்சுமா அதோட ட்ரீ காலி போலகுதுறான்னு. ஆனால் அதை கொண்டு வந்து வேறோட இடத்துல எடுத்து வச்சா அந்த இடத்துல அது தொடர்ந்து வளருது. அந்த இடத்துல இந்த இடத்துல இன்னும் பெட்டராக இருக்குது. I want to tell you today, if you're being uprooted from one place and moved to another place, I want to tell you God is moving you to a better place than the place you were. நீ இருந்த இடத்தோட கர்த்தர் உன்னை அப்ரூட் பண்ணி வேற ஒரு இடத்துல கொண்டு போய் உனக்கு ஒரு ஸ்பெஷல் இடத்தை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. கை தட்டின அந்த 50 பேருக்கு கர்த்தர் அதை செய்வார். இப்ப தட்டுகிற 500 பேருக்கு அதை செய்வார். இன்னும் தட்டுகிற மொத்தமான 1000 பேருக்கு அதை செய்வார். God has placed you where you are at this very moment for a particular reason. Remember that He is working it out for you. அவர் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுகிறார். You are not out of His plan. பக்கத்துல பார்த்துருங்க, you are not out of His plan. சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், என்னடா இருக்கிறோம், எங்க இருக்க வேண்டியனா, எங்க இருக்கிறேன், எந்த பொசிஷன்ல இருக்க வேண்டிய. டேனியல்லாம் இவங்கெல்லாம் பேசினோம், எந்த பொசிஷன்ல நம்ம வந்திருக்கணும். கூட்டியன் வந்து நம்மளை இங்கே வச்சுக்கிறானுங்க. Second point, சொல்லுங்க, this is important. What people call you does not change His calling for you. Okay, let me repeat this for you. Get it deep inside your head. What people call you does not change His calling for you. அதாவது மக்கள் உன்னை எப்படி அழைத்தாலும் அழைக்கட்டும், அவங்க அழைக்கிற அந்த பேரு கர்த்தர் மேல வைத்திருக்கிற அழைப்பை மாற்ற போவதே இல்லை. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சரியா? What people call you, I'll tell you what happened. வாசிங்கன்னா from verse 6 and 7 வாசிங்க. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். 4 பேர் இருந்தாங்க. பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஷாசார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் பெயரிட்டான். இன்னத்துக்கு இவனுங்க பேரை மாத்துறானுங்க. இவங்க ஒன்னா படத்துல நடிக்க போற ஹீரோவா ஹீரோயினா பாஸ்போர்ட்ல ஒரு பேரு, ஒரு ஸ்டைலா ஒரு பேர் வச்சா நம்மளுக்கு ரோல் கொடுக்க போறாங்கன்னு. சரி, ரொம்ப முக்கியமா when they were changing their names, they wanted them to be disconnected from their faith and their identity. அவனுங்க அடையாளத்தையும் அவங்க விசுவாசத்தையும் உடைப்பதற்காகவே பேரை மாத்துறாங்க. புரியுதா? இன்னைக்கு சிலர்லாம் நம்மள பேரை கூடும் போதே ஏதாவது ஒரு பேர் வச்சு கூடுவாங்கல்ல, our problem becomes our identity. தெரியும்ல? ஓ அதுவா அந்த கேன்சர் பேஷண்டா, ஓ அந்த டிவோர்ஸியா, ஓ அவனாப்பா அந்த மொட்டையா. புரியுதா? people call us names இல்ல, என்னென்னவோ பேர் வச்சு கூப்பிடுறாங்க. நீங்க அதுவா அந்த இது அதாங்க அது உருப்படாதது, அந்த குட்டையா அந்த நெட்டையா என்னென்னவோ பேர் வச்சு கூப்பிடுறாங்களே. அவன் என்ன வேணா கூப்பிட மாட்டான். ராஜா நீ என்ன வேணா கூப்பிடு, நீ கூப்பிடுறது நிமித்தம் என் அழைப்பு மாற போறல. என் அழைப்பு அவர் என்ன மகனே மகளே என்ன அழைத்து வச்சுக்கிறாரு, என்ன ராஜா ராஜாத்தின் அழைத்து வச்சுக்கிறாரு. என்னுடைய ஐடென்டிட்டி அவருக்கு தெரியும். அவர் அழைப்பு அதை மாற்ற போவதே கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் சேஞ்சிங் மை நேம். புரியுதா? ஆஃபீஸில் சில கோட் நேம்லாம் வச்சிருப்பாங்க, சில நிக் நேம்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? they will use those nicknames. அது கோட் வேர்டு வந்துச்சா அப்படிவாங்க. Let's look at the names. Why were these guys changing their names? Danielோட அர்த்தம் என்னன்னா God is my judge. கர்த்தர் என்னுடைய நியாயாதிபதி. God is my judge. That's the meaning of Daniel. இவனுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா பெல்தெஷார். அப்படின்னா பெல் protects my life. பெல்ன்றது பாபிலோனியனோட சீஃப் காட். அவன் கடவுள் பேரே மாத்துறான். உன் பேரை மாத்தும் போது உன் விசுவாசத்தை உன் கடவுள் பேரே மாத்துறான். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது யாரு? ஹனனியானா யாவே இஸ் கிரேஷியஸ், கர்த்தர் கிருபையானவர். ஷாட்ராக்னு வச்சா கமாண்ட் ஆஃப் அக்கு. அக்கு யாருன்னா அவங்க மூன் காட்.
சரியா? அதனால நீங்க தயவு செய்து பேர் வைக்கிறவங்களாம் நீங்க கொஞ்சம் யோசித்து வைங்க. ஷாட்ராக்குன்னு வச்சா அனனியான்னு வச்சா என்ன பேர் அர்த்தம்? அனனியா இல்லை, சாரி, ஷாட்ராக்குன்னு வச்சா என்ன அர்த்தம்? நிறைய பேர் எந்த பேரை எதுக்கு எவன் வச்சுக்கிறான்னு தெரியாம பேர் ஸ்டைல் ஆகுது. இந்த பேரை இப்படி வச்சிடலாம் அப்படி வச்சிடலாம்னு பேரை வச்சுக்கிறீங்க. ஷாட்ராக்குனா என்ன அர்த்தம்? கமாண்ட் ஆஃப் அக்கு. மிஷல், who is like God? கர்த்தரை போல யாருப்பா? அதான் மிஷல். ஆனா அவருக்கு வச்சுக்கிற பேரு மேஷாக். who is like அக்கு? யாரு? அக்கு போல யார் உண்டு? ஹசரியா, யாவே has helped. கர்த்தர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆபேத் நெகோனா சர்வெண்ட் ஆஃப் நெகோ. நெகோன்றது காட் ஆஃப் விசமா. இவனுங்க என்ன பண்றானுங்க? கர்த்தருடையவர்களை பேரை மாத்தி இவனுங்க என்ன பண்றானுங்க? ஒரு ஐடல் பேரை கொடுத்து, ஒரு பேகன் பேரை கொடுத்து, அப்படியே அவங்க ஐடென்டிட்டியை மாத்தி எங்க கர்த்தருக்கு ஊழியக்காரங்களை இங்க அடிமையாக மாற்றுகிறார்கள். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இவனுங்க என்ன வேணா பேரை மாத்தலாம், ஆனா இந்த உலகம் என்ன வேணா இவங்களை கொள்ளலாம், ஆனா இவங்க அழைப்பையும் இவங்க ஆசீர்வாதத்தையும் இவங்க அபிஷேகத்தையும் மாத்தவே முடியவே முடியாது. நம்மளுக்கே யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட வந்து டேனியல் அனனியா அப்படின்னா உங்களுக்கு யாருக்கா தெரியும்? டேனியல் அனனியா ஆசிரியனா என்ன பாஸ்டர் வேற ஏதோ படிக்கிறார் போலகுது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷார்ட்டா பாருங்களேன். ஈவன் கிறிஸ்டியன்ஸ், ஈவன் வி ரீடர்ஸ் ஆஃப் காட், அந்த டேபிள போடுங்களேன். ஈவன் வி ரீடர்ஸ் ஆஃப் காட், நம்மளுக்கும் கூட இந்த 3 பேர் ஞாபகம் இல்லை, நம்மளுக்கும் இந்த 3 பேர் தான் ஞாபகம். புரியுதா? we only recollect them. நான் திடீர்னு போயிட்டு I'm going to tell you the story of Ananias, Mishael, Azariah. புதுசா ஏதோ கதை சொல்ல போறார் பாஸ்டர். யாரு? ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அதுதானா இது? ஓ, எக்மோரே எழும்பூரா? ஃபர்ஸ்ட் அப்படிதான். நான் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தனை மீட் பண்ணேன். அவனை நானும் ஒரு கோச்சிங் சென்டரில் மீட் பண்ணுறோம். டே வீடு எங்கன்னா அவன் வந்து வேணும் கலெக்டில். நான் எங்கன்னா 2 பேரும் பொர்சவாக்கத்தில் மீட் பண்ணுறோம். எங்கே இருந்தாலும் நான் எழும்பூர்லேருந்து வரேன். நான் கூட ரொம்ப தூரம் போலவுதில்ல அப்படின்னு நான். அவன் டேய் எக்மோர்ரா அப்படின்னா. அந்த மாதிரி இன்னைக்கு இவங்களை வந்து அனனியா, மிஷல், அசரியா நம்ம கதை புரியாது. ஷாட்ராக், மேஷாக். That's how the devil wants to change our identity. But I want to tell you today, no matter what people call us, no one can change the calling that God has in our life. And people can call you a failure, people can call you a shutdown, people can call you you're a loser, they can call you whatever they want. நான் நல்லா இன்னும் யோசித்து பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். ஏன்னா ஸ்கூலில் என் டீச்சர், காலேஜில் என் ப்ரொஃபஸர்லாம் என்னென்ன பேரில் என்ன கூப்பிட்டாங்கன்னு தெரியும். அது வரலையா அப்படின்வாங்க, விட்டுருங்க, ஃபில் இந்த பிளாங்க்ஸ். அப்போ நான் நம்மள தான் சொல்கிறாங்க, ரைட்டா? நீ என்ன வேணா கூப்பிட்டுக்க ராஜா, ஆனா என்னுடைய அழைப்பை நீ கூப்பிடுற பேர்னால கர்த்தர் என் அழைப்பை மாற்ற போதில்லை. My calling is intact. My children's calling is intact. Hallelujah. அதனால இன்னைக்கு if your parents and if you're worried about your children's calling and the people, the names which people call your children, I want to tell you, boss, the calling which God has on their life will never change. இன்னைக்கு we'll have to be very 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 careful. ஏன்னா இன்னைக்கு people try to spoil our happiness because they are unhappy with their own lives. இன்னைக்கு ஏன் தெரியுமா? நம்மளை இப்படி கூப்பிட்டு நம்ம சந்தோஷத்தை கெடுக்க விரும்புகிறார்கள். ஏன்னா அவங்க சந்தோஷமா இல்லை, அதனால நீயும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நம்மள என்ன பண்றானுங்க? அதுக்காகவே we have a lot of people who live with us with happy faces and jealous hearts. புரிஞ்சா உங்களுக்கு? ஃபேஸை பார்க்கும்போது தான் ஃப்ரெண்ட்லி ஃபேஸாக இருக்கும், ஆனால் ஹார்ட்டா என்னன்னே தெரியாது. ஃபேஸ் மட்டும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கீங்க, வெரி குட், நல்லா இருக்குது. உள்ளுக்குள்ள தமிழில் பேர் என்னது? பொறாமை. You have a lot of people with friendly faces and பொறாமை hearts, but it's okay. Their jealous heart will never change the calling God has for you. Hallelujah. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, God has a special calling. Third, what you set apart sets you apart. Let me repeat this for you. What you set apart sets you apart. நீ கர்த்தருக்காக எதை நீ தனியா எடுத்து வைக்கிறியோ அதுவே உன்னை தனிமையாக காட்டும். புரியுதா? நீ கர்த்தருக்காக ஒரு காரியத்தை நீ எது செய்றியோ தனியா, அதுவே உனக்கு உயர்வுக்கான காரணம். What you set apart sets you apart. I'll tell you why. Long story short, Daniel chapter 1 8 to 17 போய் பாருங்க. So the king says, இவ்வளவு கொண்டு வாங்கப்பா, ட்ரைனிங் பண்ணணும். அப்ப டேனியல் என்ன சொல்றாரு? 8ஆம் வசனத்துல, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று. அதாவது தீட்டுப்படுத்தல் ஆகாது, சாப்பிட மாட்டேன்ட்டான். நம்மளா என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டுட்டு ஐயோ தெரியாம சாப்பிட்டனே,
சரி எப்படியா சாப்பிட்டாச்சு, கத்தர் மன்னிச்சிருவார், மொத்தமாக சாப்பிடலாம். சரி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அதை சாப்பிட மாட்டேன்றான் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இஃப் யூ கோ பேக் அண்ட் ரீட் லெவிட்டிகஸ் சாப்டர் 11 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, லேவியராகமம் 14 வாசித்தீங்கன்னா, இன் ஜூஸ் வந்து அமிட்ஸ் ஜூஸ் தே ஹேட் அ டயட்ரி லாஸ். இதுதான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு முறை இருந்தது, சர்டன் லாஸ் இருந்தது. அதனாலேயே he said no, I will not touch them. ரெண்டாவது, இவங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அந்த பெல்லு அக்கு அது எல்லாத்துக்குமே படைக்கப்பட்ட சாப்பாடுகள், சரியா? ஃபுட் ஆஃபர்ட் டு ஐடல்ஸ். மூணாவது, இந்த சாப்பாடை நான் சாப்பிடும்போது அந்த தேவனை நான் வணங்குறேன், அந்த தேவனை நான் நம்புறேன்னு நான் ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். அதனாலேயே இதை நான் டச் பண்ண மாட்டேன். ஐயா இன்னைக்கு அவனா சொல்றான், அவன் ஸ்டாண்ட பாருங்க, நான் பாபிலோன்ல தான் இருக்கிறேன், ஆனாலும் நான் சாட்சியா இருப்பேன். இதுக்கு ஆமேன் வரவே இல்லையே. ஐயா நீங்க எங்க வேணா, நீங்க பரிசுத்தமா இருப்பதற்கு ராக்கெட் ஞாயிற்றுக்கிழமை ஆடிட்டோரியத்தில் வந்து பரிசுத்தமா இருப்பது மட்டும் பிரயோஜனம் இல்லை. நான் எங்க இருந்தாலும் சாட்சியா இருப்பேன். நான் இருக்கிற இடம் பாபிலோனாக இருக்கலாம், நான் பாபிலோன்லேயே நான் ஒரு தானியலா இருப்பேன். ஐ வில் சே நோ, none of this, I will not allow any of this to defile me. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீ அப்படி இருக்கும்போது கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்தி காமிச்சு, நீ கர்த்தருக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், நான் எடுக்கிறேன் ஸ்டாண்ட். உனக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னுடைய ஒரு ஒரு தெரிஞ்ச ஒரு நல்ல பெரிய மியூசிஷியன், அவர் பேரை யூஸ் பண்ணல, அவர் சினிமா ஃபீல்டில் தான் இருக்கிறார், சரியா? அப்போ வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து அவரும் இன்னொருத்தர் சினிமா ஃபீல்டில் இருக்கிறார். அவர் சொன்னார், நீங்கள் அவரை மாதிரி கிறிஸ்துவனா அப்படின்னு கேட்டாங்க. பக்கத்தில் இன்னொரு மியூசிஷியன், என்னங்க அவரை மாதிரி கிறிஸ்துவனா? இல்லைங்க, அவர் எப்படின்னா இங்கே சினிமா ஃபீல்டில் இருந்தால் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேச மாட்டார், கெட்ட வார்த்தைக்கிற பாட்டுக்கு வாசிக்க மாட்டார், பார்ட்டிக்கு வரமாட்டார், சரியா? டபுள் மீனிங் இருந்தால் வரமாட்டார். அவருக்கு சில பிரின்சிபிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது எவ்வளோ தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் அந்த பிரின்சிபிள்ஸ் பிரகாரம் தான் மாறுவார். அவர் கொஞ்சம் கூட அவர் இப்படி அப்படி மாறவே மாட்டார். இந்த மாதிரி ஒரு சாட்சியான ஆட்கள் அப்படி தான் நீங்களும் அப்படின்னாரு பக்கத்தில் இருக்கிறாரு. இவர் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் அப்போ தான் யோசிச்சுக்கிறாரு. இன்னைக்கு யூ குட் பி இன் எனி இண்டஸ்ட்ரி, நீ எந்த ஏரியாவில் வேணா இருக்கலாம், ஆனால் உன்னை பார்க்கும்போது இவன் வித்தியாசமானவன்டா, மற்றவங்க செய்யறதை இவன் செய்ய மாட்டான். நீங்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை பயங்கரமாக கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இவங்க இப்படி சாப்பிடாம இருக்கிறா, கர்த்தர் அப்படியே உயர்த்தி வைக்கிறார். ஹல்லேலூயா. I want to tell you, wherever you are, what you set apart sets you apart. நான் சொல்றேன், my day of fasting during the week, every Wednesday, earlier it was Friday, every Wednesday, ஒவ்வொரு புதன்கிழமையும் அன்னைக்கு நான் அந்த நாலு மிடில் ஆஃப் த வீக், வெரி பிஸி டே, இப்படியும் அப்படி போனால் அப்படி போனால் தலை போயிடும், இப்படி போனால் தலை போயிடும், வெரி பிஸி டே, மிடில் ஆஃப் த டே ஐ செட் லார்ட், மிடில் ஆஃப் த வீக் ஐ வில் பாஸ் எவ்ரிதிங். நான் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு ஐ சிட் இன் காட்ஸ் பிரசன்ஸ். நான் சொல்றேன், மை டே ஆஃப் ஃபாஸ்டிங் இஸ் a very powerful day. நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். சம்பந்தம் இல்லாம ஆவியானவர் இதை செய்யணும் வர, அதை செய்யணும் வர, இதை ஞாபகப்படுத்துற, அதை ஞாபகப்படுத்துற, பயங்கர ப்ராஃபிட்டிக்கா இருக்கும். பிகாஸ் ஐ செட் த டே அபார்ட் ஃபார் காட். இன்னைக்கு வாட் டு யூ செட் அபார்ட் ஃபார் காடுங்க? கர்த்தருக்குன்னு ஏதாவது ஒரு ஒதுக்கி வைக்கிறீங்களா? கர்த்தருக்குன்னு இந்த காரியத்தை செய்ய போறேன், கர்த்தருக்காக இந்த ஸ்டெப் நான் எடுக்கிறேன், கர்த்தருக்காக இந்த வருஷம் ஃபுல்லா நான் இப்படிதான் இருக்க போறேன். டேக் a stand, set aside. வெறும் நியூ இயர் ரெசல்யூஷன், நான் வந்து உட்கார்ந்து நான் ஜிம்முக்கு போறேன், நான் கார்ப்ஸ் சாப்பிட மாட்டேன், சுகரை சாப்பிட மாட்டேன், நான் இதை பண்ண, இது மட்டும் கிடையாது. அப்ப நான் இதை செய்யறேன், ஆனா இப்படிதான் நான் இருக்க போறேன். This is how I set aside. எனக்கு இந்த இப்போ நான் இந்த ட்ரீட்மெண்ட் போகிறேன் பேக் பெயினுக்கு. அப்போ எனக்கு ஃபிசியோதெரப்பி செய்கிற ஒரு தம்பி வந்து ஒரு 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 முஸ்லீம் தம்பி. அப்போ நான் இப்போ ஃப்ரைடேஸ் ஹைதராபாத் போகிறதுனால அன்றைக்கி மட்டும் இப்போ நான் கண்டினியூஸ் செஷனில் ஃப்ரைடே மட்டும் வரமாட்டேன். அப்படின்னா அவர் சொன்னாங்க, எனக்கு ஃப்ரைடே ஆஃபுங்க, நீங்கள் வரதுனால ஃப்ரைடே ஆஃப். இப்போ நான் சண்டே முடிஞ்ச வரைக்கும் மத்தியானம் ட்ரீட்மெண்ட் போவேன், 5 hour ட்ரீட்மெண்ட்டு. உங்களுக்காக நான் சண்டே வரேன். அப்போ சொன்னேன், எங்க அப்போ உங்களுக்கு ஃப்ரைடே ஆஃப்னா உங்களுக்கு நல்லது தானே, உங்களுக்கு வந்து நமாஸ்க்குலாம் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ சொன்னார், சார் பாஸ்டர், அவர் என்ன பாஸ்டர் தான் கூடாது, பாஸ்டர் ஆஃபாக இருந்தாலும் ஆஃப் இல்லைனாலும் ப்ரேயர் டைம்னு வந்துட்டா அது லீவாக இருக்கட்டும், லீவ் இல்லாமல் போட்டால் நான் பாட்டுன்னு போயினே இருப்பேன், நான் பாட்டுன்னு செஞ்சுனே இருப்பேன், எதுவும் என் ப்ரேயர் டைமை டிஸ்டர்ப் பண்ணாது. அடடா, இப்படி ஒரு வார்த்தையை என் விசுவாசிகளிலிருந்து நான் கேட்பதற்காக எவ்வளோ நாளாக நான் shame on us. Whenever we say the word I'm busy, I have deadlines, I have project, I cannot come because I have work, shame on us. Because today உலகத்துல இருக்கிறவங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு மலைக்கு போறவங்க என்ன பண்றாங்க, தலை மேல கட்டி நடக்கிறாங்க, அப்படி போறாங்க, இப்படி போறாங்க, என்னென்னவா பண்றாங்க. இன்னைக்கு ஜீவன் உள்ள தேவனை விசுவாசிக்கிற நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல, ஒரு டைம் ஒதுக்க முடியல, ஒரு எக்ஸ்ட்ரா மீட்டிங் வர முடியல.
இன்னைக்கே போன வாரம் லைஃப் குரூப்ஸ் பத்தி பேசினா நம்ம ஆட்கள் வந்து பாஸ்டர் எப்படி பாஸ்டர் கஷ்டம் டியூரிங் த வீக் நீங்க வைக்கிறீங்க, வீக் டேல வைக்கிறீங்க, ஈவினிங்ல வைக்கிறீங்க, வேற என்ன பண்ண முடியும் உனக்குன்னா? அமாவாசை பண்ணுமே நடுராத்திரில நான் வைக்க முடியும் லைஃப் குரூப் இல்லை கேட்கறேன். அல்ல வேற நான் லைஃப் குரூப் வரணும்னா அங்கே பார்க்கிங் இருக்குமா? ஏன்னா டோக்கன் போடுறேன், நான் வேணா வந்து நின்று உனக்கு பார்க்கிங் வேலை, வேலையை பார்க்கிங் வேலை வேணா நான் பார்க்குறேன். இல்லை நீங்கள் வேலைக்கு போறீங்களா, ஒருத்தன் வேலை கொடுத்துக்கிறான், ஒருத்தன் உனக்கு பிஸ்னஸ் கொடுக்க போறேன், அவங்ககிட்ட போய் இந்த கேள்வி கேட்பியா? இவ்வளோ பார்க்கிங் தேர் கேட்பீங்களா? ஓடுறீங்கல்ல. ஐயா ஐ வாண்ட் டு டெல் யூ, இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து நீ 100 காரியம் செய்வதோட கர்த்தர் சமூகத்தில் நின்று நீ ஒரு காரியம் செஞ்சு பாரு, அந்த 100 விஷயத்தை 1000 மடங்கா கர்த்தர் உனக்கு மாற்றி கொடுக்க போறார். What you set apart sets you apart for God. You need to understand this is the basic. இந்த வருஷம் நீ செய்ய போற முடிவுனா, ஐயா கர்த்தருக்காக இந்த நேரத்தை ஒதுக்க போறேன், கர்த்தருக்காக இந்த காரியத்தை ஒதுக்க போறேன், என் குடும்பத்தோட நான் இதை செய்ய போறேன் கர்த்தருக்காக. நீங்க ஒதுக்கி பாருங்க. ஐயா I will tell you, when you set apart things for God, unreal advantage கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். I will tell you why. My last point for today is God gives you unreal advantage. The unreal advantage of God's favor. இவங்க பாருங்க, இவங்க சொல்றானுங்க, அவங்க சொல்றாங்க எப்பா நீ கிங்கோட சாப்பாடை சாப்பிடலாம் அவ்வளோப்பா முடிஞ்சு போச்சு கிங்க. அவன் சொல்றான் 10 நாள் எனக்கு டைம் கொடுத்து பாரு, கிவ் மீ ஜஸ்ட் வாட்டர் அண்ட் வெஜிடபிள்ஸ். சரியா? வாட்டர் வெஜிடபிள்ஸ் மட்டும் கொடு. 10 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தா மற்றவங்களோட இவனுக்கு பெட்டராக இருக்கிறானுங்க. ரைட்டா? ஏன் அந்த பெட்டர் ஆகிறதுக்கான காரணம் வந்து தண்ணியும் வெஜிடபிளும் கிடையாது. புரியுதா? அந்த பெட்டருக்கான கர்த்தர் இவனுங்க என் நிமித்தம் ஒரு காரியத்தை வச்சிருக்கானுங்க, அதனால இவனுக்கு நான் ஸ்பெஷல் ஃபேவரை இவனுக்கு கொடுக்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. I will give them special favor. வெறும் கார்ல சிலுவையை மாட்டிக்கிறது, கிறிஸ்டியன் வெறும் வசனத்தை போட்டுக்கிறது மட்டும் கார்லயும் பைக்லயும், அது ஏதோ கர்த்தருக்கு வந்து சில எல்லாம் சொல்லுவாங்க, இது காக்காக்கு இது சாமிக்கு, அந்த மாதிரி சிலுவை மாட்டு கிறிஸ்டியன் வசனத்தை ஒட்ட முடிஞ்சு போச்சு. தப்பாத்துக்கிறீங்க, எத்தனை பேர் ஓட்டிக்கிறீங்கன்னு தெரியல, உங்க காரை நான் பார்க்கவும் இல்லை. சரியா? நோ, ஐ டெல் God's favor will give you an unreal advantage. ஏன் சொல்றேன் பாருங்களேன். When the training period was over, Daniel chapter 1 verse 18, அந்த பீரியட் முடிஞ்சிச்சு. 18வது வசனம் வாங்கலாம். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். நேபுகாத்நேச்சாருக்கு கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களை போல. இங்க பாருங்க, இங்க அவங்களை ரெஃபர் பண்ணும்போது எங்க ரெஃபர் பண்றானுங்க? தானியேல், அனனியா, மிஷேல், ஒரிஜினல் பேர் இங்க ரெஃபர் பண்றானுங்க. சரியா? ஏன் இங்க கர்த்தரோட ஒரு பெரிய ஒரு மகிமையை பார்க்க போறோம். அவங்க மத்தியில தானியேல், அனனியா, மிஷேல், அசரியாவை வாசிங்க என்பவர்களை போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. வேற யாருமே காணப்படலையா? புரியுதா? என்ன இவங்க ரொம்ப பச்சிட்டாங்களா, இல்ல இவங்க திடீர்னு வந்து ஏஐ அப்பவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களா? திடீர்னு இவனுக்கு மட்டும் காணப்படவில்லை, இவனுக்கு மட்டும் வித்தியாசமா இருக்காங்க. வாசிங்க. இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். பாருங்களேன், they entered the royal service. எப்படி அடிமையா வரானுங்க, இப்ப எங்க நிக்கிறானுங்க? ராயல் சர்வீஸ். ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்கும் போது நீங்க போக முடியாத இடங்களில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். அதே இடத்துல பாபிலோன்லயே உன்னை பேலஸ்ல கர்த்தர் நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் பாருங்க, அன்ரியல் அட்வான்டேஜ் தான். வாசிங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தாரோ, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்துக்கும், அதாவது எல்லாத்தையும் சேர்த்துறாங்க. இனிமேல் நாங்க லிஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன வேணா கேளு அவங்ககிட்ட, அவங்க ஒரு கூகுளா மாறிட்டானுங்க. சரியா? என்ன வேணா கேட்டுக்கோ அவங்ககிட்ட. கேட்டாலும் அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தமாக. நல்லா கவனிங்க, அவங்க காம்படிஷன், அவங்க கூட ட்ரைனிங் எடுத்தவங்க கூட இல்ல. ராஜா சொல்றாரு, இவனுங்க ட்ரைனிங் எடுத்தவனுங்க மட்டும் கிடையாது, ஆல்ரெடி இருக்கிற ஜோஷியர், என்சாண்டஸ், மற்ற யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களை விட, ட்ரைனிங் எடுத்த ஆளுங்களை விட இவனுங்க மட்டும் 10 மடங்கு அவர்களை விட மேலாக கழுத்தர் இருக்க வைத்தார். 10 times more. ஹல்லேலூயா. என்ன மாதிரி சோகமா கை தட்டுறவங்கள 10 மடங்குல 1 மடங்கு கூட கஷ்டம் தான். ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குனாங்க, செய்யும் போதே பக்கத்தில் இருக்கிறவங்க கை தட்டுறதை விட நான் 10 மடங்கு ஜாஸ்தியாக தரணும். யூ ஷுட் பி எக்ஸைட்டட் அபவுட் வாட் காட் வாண்ட்ஸ் டு டு இன் யுவர் லைஃப்.
10 times more. How come? They all received the same training. In fact, they ate inferior food than them. They all ate meat. எல்லா புரோட்டீனா அவனுங்க சாப்பிட்றானுங்க, நம்மளுங்க வேற வெஜிடபிள் தான் சாப்பிட்றானுங்க. ஒரே இடத்துல ட்ரைனிங் எடுக்கிறானுங்க. இத்தனைக்கும் அவங்க ஊர்ல இருந்த மெஜிஷியன் என்சாண்டர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க இருக்கிறானுங்க. ஆனாலும் கத்தர் பிள்ளைங்களை மட்டும் கத்தர் என்ன பண்றாருன்னா அன்ரியல் அட்வான்டேஜ் கொடுக்குறாருங்க. Hallelujah. I want to tell you, இந்த வருஷம் this year is going to be a year of unreal advantage. 1000 பேர் இருந்தாலும் அந்த 1000 பேர் மத்தியில கத்தர் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்க போகிறார். Hallelujah. Wherever you go, wherever you work, நமக்கு மட்டும் கத்தர் we will walk there with unreal advantage. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. Our children will have unreal advantages. Amen. ஐயா வருவன் வந்து BMW கார்ல வரலாம், நீ போகும்போது பைக்ல போலாம். ஆனா உன் கூட பைக்ல வருவர் ஆண்டவர் ஆவியானவர் வருகிறார். இயேசு உன் கூட வருவதனால அவனுக்கும் உனக்கும் ஒரு பெரிய அன்ரியல் அட்வான்டேஜ் கத்தர் கொடுக்க போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? No matter what education background, personality they carry, you carry the Holy Spirit with you. ஏன்னா நீங்க இந்த அதிகாரத்தை வாசிக்க ஒன்னே ஒன்று தான் சொல்றாங்க. டானியலோட டிஃபரன்ஸ் ஸ்பிரிட் டானியல் that gave him the unreal advantage. நான் சொல்றேன் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனா அந்த மாதிரி கத்தர் மற்றவர்களை பார்க்கல நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. When you set apart, he sets you apart. Hallelujah. இந்த வருஷம் நான் சொல்றேன், you could be out of place but not out of his plan. இடம் மாறிக்கலாம் ஆனா திட்டம் மாறல. What people call you cannot cancel his calling in your life. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா இன்னைக்கு கத்தர் சொல்ற ரொம்ப முக்கியமா, you will have God's favor and you will have an unreal advantage in your life. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?